மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 யோகங்கள் தருகின்ற பலன். இந்த ஏப்ரல் 14க்கு பிறகு 5 யோகங்கள் வருகிறதே, அதெல்லாம் என்னென்ன பண்ணுவோம்? காலைல எந்திரிச்சு இன்னைக்கு நான் ஒன்று மிதனராசிக்காரங்களுக்கு ஹார்ட்டில் கை வச்சு ஒரு பதில் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க? கடையை திறந்தது எப்போ? ஒரு 9 மணிக்கு கடையை திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மணி இப்போது சாயந்தரம் ஒரு 8 மணின்னு வச்சுக்கோங்க, நைட்டு. இதில் எவ்வளோ நேரம் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னு நீங்கள் ஹார்ட்டில் திட்டமிட தவறுறவங்க தவறு செய்ய திட்டமிடுறாங்க. ஸோ 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். இந்த 4 மாதம் இப்படி சேவிங்ஸ் பண்ணுவேன், இந்த பணத்தை எடுத்து இப்படி போடுவேன், அதுலேருந்து வர்றதை எடுத்து இப்படி பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வரையாக இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் பொது மன்னிப்பு கொடுத்துட்டாங்க, ஓடி போயிருங்க. இந்த ஒரு வருஷம் குரு பகவான் என்ன பண்ணார்? கமான் கல்லீரல் பேஷண்ட் கமான் அப்படின்னு கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு ஊச்சியை போட்டேன், ஓடி போயிரு. அந்த மாதிரி சரியாயிருங்க. இனிமேல் நான் தொடமாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டீங்கன்னா நல்லா யோகம், குருச்சந்திர யோகம், குரு மங்கள யோகம். அடுத்து ராகு 8ஆம் இடத்திற்கு வரும்போது குரு ராகுவை பார்க்கிறார். இது குரு சண்டால யோகம். அடுத்ததாக 10ஆம் இடத்து சனியை குரு பார்த்து ரொம்ப வெகு பிரபலம் அடைய வைக்கிறாரு. இது உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 யோகங்கள் தருகின்ற பலன். இந்த ஏப்ரல் 14க்கு பிறகு 5 யோகங்கள் வருகிறதே, அதெல்லாம் என்னென்ன பண்ணும் குருஜி? நிறைய பேர் கேட்குறாங்க. அது என்ன 5 யோகம்? நமக்கு எத்தனை யோகம் வந்தாலும் பத்தாது குருஜி, அவ்வளோ கடன் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் மிதுனராசிக்காரங்களோட மைண்ட் செட்டு. ஆனால் கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் உங்களுடைய கடன்கள் அடைய போகுது. அது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். 10லே சனி வந்தால், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொன்னேன். அந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உலக புகழ் பெற வைக்கிறார், பிராண்டு பெற வைக்கிறார். நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன், உங்கள் தொழில் பிராண்ட் ஆக போகுது, நீங்கள் பெரிய ஆளாக போகிறீங்க என்று. அதை நிறைய பேர் நம்பலை. இப்போ மிதுனராசிக்காரர்கள் ஒருத்தராக ஃபோன் பண்ணி, ஆமாம் சார் தொழில் நெருங்கி வருது, ஒருத்தர் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாங்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாங்கிறாங்க. அந்த மாதிரி நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வேலையில் இருங்க அல்லது பிஸ்னஸில் இருங்க, எதை வேணால் பண்ணுங்கள். ஆனால் எதை பண்ணால் ப்ராஃபிட்டுங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். இப்போ சில பேர் காலையில் எந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் ஒரே மாதிரியான வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதேனால் என்ன ஆகும்னா, வாழும் நாட்களை தள்ளாமே தவிர என்னடா சேர்த்து வச்சுன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. நம்ம வேலைக்கு போகிறது எதுக்காக? கம்பெனி நல்லா இருக்கிறதுக்காக? சத்தியமாக கிடையாது. நம்ம வேலைக்கு போகிறது எதுக்காக? நம்ம சம்பாதிக்கிறதுக்காக. அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை சார் நீங்கள் வேலைக்கு வர்றது எதுக்காக? என் கம்பெனி நல்லா இருக்கிறதுக்காக. இல்லை, அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் வேலைக்கு வர்றது நீங்கள் சம்பாதிக்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எதற்காக இந்த வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 2ஆம் இடத்துல குரு வரும்போது ஒரு மீனவன் ஒரு கடலுக்கு செல்வதை போல் நீங்கள் ஒரு வலையை அள்ளி வீசுறீங்க. எத்தனை கொழுத்த மீன்கள் மாட்டுதோ அள்ளி போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். சிம்பிள், அவ்வளோதான். இந்த நேரத்தில் என்ன பெரிய பெரிய மீன் ஏலேகிச்சா வந்தாச்சு நம்ம சூச பொண்ணு அந்த மாதிரி அந்த பாட்டில் அப்படி பார்த்தா பெரிய அப்படி குண்டு ஃபிஷ்லாம் வந்தால் அதை பற்றி அந்த பாட்டு வரும். அந்த மாதிரி இந்த குண்டு ஃபிஷ்லாம் அள்ளி போடுற நேரம் இது. எவ்வளோக்கு எவ்வளோ அள்ளி போடுறீங்களோ இந்த ஒரு வருஷம், அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. திஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் டைம் ஃபார் ஹார்வெஸ்டிங்னு பேர். அறுவடை செய்ய சிறந்த நேரம். நண்பர்களே, நமக்கு தீய நேரம் என்பது என்ன, கெட்ட நேரம் என்பது என்ன என்றால், நாம் விதைக்கும் நேரம் என்று கொள்ள வேண்டும். எதெல்லாம் நமக்கு நல்ல நேரம் என்றால் நாம் அறுவடை செய்யும் நேரம் என்று கொள்ள வேண்டும். அந்த மனசில் வச்சுக்கோங்க. 2ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், உங்கள் வாழ்க்கையில் இதை விட பெரிய திருப்பம் என்று எதுவும் இல்லை எனும்படிக்காக 7-10 குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது ஃபாரின் சம்பந்தப்பட்ட யோகங்கள் வருகிறது. வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வர்த்தகங்கள் பெருகுகிறது. நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க, என்னடா நமக்கு என்ன இவ்வளோ தூரம் நம்ம நம்மளுடைய இதை ஃபோக்கஸ் பண்ணோம்னா இவ்வளோ தூரம் நம்மளால் பண்ண முடியுது. நேற்று கூட ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். என்ன சொன்னாங்க, இது நீங்கள் என்ன ஒர்க்கை பண்ணுறீங்களோ அதை சீரியஸாக பண்ணுங்கள், அதை விட மற்றதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை சீரியஸாக பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு, மற்றதெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். அவ்வளோதான். அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே ரூல் நம்பர் 1 அதுதான். 2ஆம் இடத்துல குரு உச்சம் பெறும் பொழுது வெளிநாட்டு வர்த்தகங்கள், வெளிநாட்டில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, வெளிநாட்டுக்கு மேன் பவர் அனுப்புகிறவங்க, அதை தீவிரமாக பண்ணுங்கள். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை பாருங்கள். 7-10 குரு பகவான் உச்சம் பெறுகிறார். சில பேர் காலைல எந்திரிச்சு இன்றைக்கி நான் ஒன்று மிதுனராசிக்காரங்களுக்கு ஹார்ட்டில் கை வச்சு ஒரு பதில் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க? கடையை திறந்தது எப்போ? ஒரு 9 மணிக்கு கடையை திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மணி இப்போது சாயந்தரம் ஒரு 8 மணின்னு வச்சுக்கோங்க, நைட்டு. இதில் எவ்வளோ நேரம் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னு நீங்கள் ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். மிஞ்சி போனால் ஒரு 2 மணி நேரம் வேலை பார்த்துருந்தா அது பெரிய விஷயம். மீதி நேரம் எல்லாமே எதேதோ டிஸ்ட்ராக்ஷன், எதேதோ டிஸ்கஷன், எதேதோ தேவையில்லாத ரீல்ஸ் பார்த்தீங்க, எதேதோ பண்ணிங்க, என்னென்னமோ ஆச்சு.
அப்போது ஒரு 14 மணி நேரத்தில் 2 மணி நேரம் தான் வேலை பார்த்துருக்கீங்க. மீதி 12 மணி நேரம் இந்த வெட்டித்தனமாக நம்ம டைம் வேஸ்ட் ஆச்சு. அதான் உண்மை. இதை முதல்ல சீர் பண்ணாலே லைஃப்பில் நிறைய வெற்றியாளர்கள் தங்கள் நேரத்தை திட்டமிடுகிறார்கள். யாரெல்லாம் திட்டமிட தவறுகிறார்களோ அவர்கள் தவறு செய்ய திட்டமிடுகிறார்கள். இப்படியே திட்டமிட தவறுறவங்க தவறு செய்ய திட்டமிடுறாங்க. ஸோ 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். இந்த 4 மாதம் இப்படி சேவிங்ஸ் பண்ணுவேன், இந்த பணத்தை எடுத்து இப்படி போடுவேன், அதுலேருந்து வர்றதை எடுத்து இப்படி பிளான் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க தான் புத்தாளி, அதை புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இது குருச்சந்திர யோகம் இந்த பவரை உங்களுக்கு தரும். இது வரைக்கும் மிதுன ராசிக்காரங்க அப்படி இருக்க மாட்டீங்க. உங்களை விட கடன் வாங்குறதுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும். மிதுன ராசிக்காரங்க சும்மாவே கடன் வாங்குற ஆள் யார் இந்த உலகத்துலன்னா அது நீங்கள் தான். உங்களை நான் கிண்டல் பண்ணல. ஒவ்வொருத்தருக்கு ஒரு வியாதி மாதிரி உங்களுக்கு இது ஒரு வியாதி. யாராவது ஏதாவது ஒரு ஆப்பில் கடன் கிடச்சா கூட போய் வாங்கிடுவீங்க. நான் அதுக்கு வந்து பயப்பட மாட்டீங்க. கடனை கண்டு நான் பயந்ததா சரித்திரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அப்போது இனிமேல் கடன் வாங்காதீங்க. முதல்ல கடன் வாங்குறது நிறுத்துறதே ஒரு பெரிய குவாலிட்டிங்க. அதை வந்து குரு பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருக்கும்போது குருச்சந்திர யோகத்தில் தருவார். பாயிண்ட் நம்பர் 1. அடுத்ததாக 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இது குருமங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது. 2ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்தை 2ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக இந்த 2ஆம் இது அந்த சந்திரன் செவ்வாயோட வீட்டை பார்க்கும் பொழுது குருமங்கள யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது? நிலம் வாங்குகின்ற அமைப்பு, உடல்நிலை சரியாகின்ற அமைப்பெல்லாம் கிடைக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. மிதுனராசிக்காரர்கள் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுல உங்களை அடிச்சிக்க முடியாது. மிதுனராசிக்காரங்கள்லாம் பானிபூரி சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா காலிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ தூரம் ஜங்க் ஃபுட்டு பிரியர்கள் நீங்களாம். ஸோ உங்களுக்கெல்லாம் வயிறு, லிவர், ஒபிஸாக இருப்பீங்க. வயிறு துப்பா துந்தி அதெல்லாம் சரியாக போய் இனிமேல் வந்து உடம்பை சரி பண்ணிக்கிறதுக்காக நான் சொல்கிறதெல்லாம் பானிபூரி திங்கிறவனுக்கே இந்த கதி. நான் லைட்டாக தீர்த்த வரையாக இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் பொது மன்னிப்பு கொடுத்துட்டாங்க, ஓடி போயிருங்க. இந்த ஒரு வருஷம் குரு பகவான் என்ன பண்ணார்? கமான் கல்லீரல் பேஷண்ட் கமான் அப்படின்னு கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு ஊச்சியை போட்டேன், ஓடி போயிரு. அந்த மாதிரி சரியாயிருங்க. இனிமேல் நான் தொடமாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இது ஒரு யோகம், குருச்சந்திர யோகம், குரு மங்கள யோகம். அடுத்து ராகு 8ஆம் இடத்திற்கு வரும்போது குரு ராகுவை பார்க்கிறார். இது குரு சண்டால யோகம். அடுத்ததாக 10ஆம் இடத்து சனியை குரு பார்த்து ரொம்ப வெகு பிரபலம் அடைய வைக்கிறாரு. இது ஒரு யோகம். இந்த 5 யோகங்கள் ஒரு வார்த்தையில் சொல்கிறேன். நல்ல நேரம் பிறந்தாச்சு. இனிமேல் வேலை செய்ய வேண்டியது யார்? நீங்கள் தான். என்ன மழை வருது சொல்லுவாங்கள்ல, ஏரோட்டுற மாமனுக்கு சும்மா கிடக்கிற மாமனுக்கு, அந்த மாதிரிலாம் ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி சும்மா இருக்காதீங்க. சும்மா இருக்கிறது இது உலகத்தில் சில பேர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் சுற்றிட்டு இருக்கான். அப்போல்லாம் இந்த உலகத்தில் ஒன்று கிடையாது. என்ன பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிடும்போது, தூங்கும்போது, எந்திரிக்கும் போது எல்லா நேரமும் பிஸ்னஸ்ங்கிறது தொழில் இல்லைங்க. பிஸ்னஸ்ங்கிறது வாழ்வு முறை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எங்கே கொண்டு போய் இங்கே ட்ரிப்ஸு போட்டு ஏற்றிட்டு இருந்தாலும் உங்களுக்கு பிஸ்னஸ் தான் மைண்டில் இருக்கணும். அது ஒரு வியாதி. அப்படி இருந்தால் இந்த பிஸ்னஸ்க்கு வாங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ அப்போது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அதை தெளிவை தருவார். இல்லை சார் நான் பிஸ்னஸே 9 to 5 தான் பண்ணுவேன், அப்புறம் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ்க்கு சூட் ஆக மாட்டீங்க. எங்கன்னா வேலைக்கு போங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்போது மிதுனராசிக்காரர்கள் சூப்பர் டைமை முடிவு பண்ணிக்கோங்க, ஓட போகிறீங்க. ரைட், கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.